ओम ज्ञान रूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी ओम नमो नारायणी ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 16/2/2024 சோபகிருது ஆண்டு மாசின் 4. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 16 வினாடி. சூரிய உதயம் காலை 6:34. திதி இன்று மாலை 3:04 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று இரவு 8:13 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 3:50 வரை கரசை, பின்பு மாலை 3:04 வரை வணிசை, பின்பு பத்திரை. சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த சிம்மராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு செலவு மிக்க நாளாக அமைப்போது. செலவுனா என்னன்னா, உங்களுடைய ஆளுமைத்தன்மை, உங்களுடைய பராக்கிரம், உங்களுடைய அதிகாரத்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு ட்ரீட்டு போன்ற ஒரு செலவு செய்கிற மாதிரி அமைப்பு உண்டுங்க. இந்த மாதிரி ஒரு செலவு செய்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் யார், நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் செய்வீங்க. அதனால் இந்த செலவு உங்களுடைய ஆடம்பரத்தை காமிக்கிறதுக்குனாலும் இல்லை, உங்களுடைய அதிகாரத்தை மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செலவு இருக்குங்க. அதே போல் உங்களுடைய கோபமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால் சில நேரங்களில் உங்களுடைய சக ஊழியர்கள், குடும்பத்தாருடன், உறவுகளுடன் தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வரும். அதனால் கொஞ்சம் கோபத்தை அடக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. காதலர்கள் இன்னைக்கு அவங்களுடைய உறவுகளுக்கு, அதாவது காதலிக்கோ காதலனுக்கோ கிஃப்ட்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய நாளாக அமைய போகுதுங்க. அதனால காதலர்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக போக போகுது. கொஞ்சம் காதலர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா இன்னைக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பரிகாரம் இன்னைக்கு காலையில் நீங்கள் எழுத உண்ட என்ன செய்யணுன்னா, சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனை மனப்பூர்வமாக நீங்கள் நமஸ்காரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் உற்சாகம் உள்ள நாளாக அமையுங்க. சூரிய பகவானை பார்க்கும்போது வலது கண்ணை மூடிட்டு இடது கண்ணால் ஒரு 5 நிமிஷமும், இடது கண்ணை மூடிட்டு வலது கண்ணால் ஒரு 5 நிமிஷமும் பார்க்க முடியுங்க. அது 5 நிமிஷன்றது ஒரு பெரிய நேரம். அதனால் 5 மினிட்ஸ்ன்னு ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்டாவது நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் ரொம்ப பிரகாசமாகும். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் உங்களுடைய அதிகாரமும் ஆளுமைத்தன்மை மேன்மேலும் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த பரிகாரத்தை மறக்காம தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டு. சூரிய பகவானோட அருளும் ஆசீர்வாதம் என்னைக்கும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போற கனவு பத்தி எதுன்னா, படகை விட்டு செல்லுதல். படகுன்னா போட். இந்த போட்டை விட்டு செல்ற மாதிரி, அதை விட்டு போகிற மாதிரி, அதுலேருந்து இறங்கி நடந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு உங்கள் கஷ்டம் விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். கஷ்டம்ன்றது என்ன, துக்கம், அது போல பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களை விட்டு விலகி போகிறதுன்னு அர்த்தம். உங்கள் கனவில் படகை விட்டு செல்லுதல், கஷ்டம் உங்களை விட்டு போகும்.